ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி 2.2. நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு புல்புல் பிளே வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த ஒரு செம்மையான ஷார்ட் பிலிம் தாங்க பார்க்க போறோம். ஷார்ட் பிலிமோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஆஜாப் காவ் கி காசாப் கஹானின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான ஷார்ட் பிலிம் தாங்க பார்க்க போறோம். இது சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. சரி, ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள நம்ம ஷார்ட் பிலிமோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அங்கிளை தாங்க காட்டுறாங்க. இவர் யாருன்னா நம்ம ஹீரோடைய மாமாங்க. வந்தவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஏய் ரகு, இன்னைக்கு உனக்கு ரொம்ப விசேஷமான நாள், இந்த ஸ்வீட் சாப்பிடு அப்படி சொல்லும் போது, என்ன மாமா சொல்றீங்க அப்படி சொல்லி இவன் கேட்பானா. அதாவது இன்னைக்கு உனக்கு 18 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு, இப்ப நீ வயசுக்கு வந்துட்ட, இதுக்கப்புறம் நீ வேற லெவல்ல என்ஜாய் பண்ணலாம், இதுக்கப்புறம் நீ அடல்ட் சம்பந்தமான எல்லா விஷயம் நீ கத்துக்கணும் அப்படி சொல்லும் போது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே மாமா அப்படின்னு இவன் கேட்பானா. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மேட்டர் புக் எடுத்து கையில கொடுத்துட்டு, இதுக்கப்புறம் வயசு பிள்ளைங்கலாம் இதுதான் படிக்கிறாங்க, நீ இது படிச்சு பார்த்து என்ஜாய் பண்ணு அப்படி சொல்லும் போது, என்ன மாமா சொல்றீங்க அப்படின்னு கேட்பானா. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கூச்சமே படாத, வச்சு நல்லா என்ஜாய் பண்ணு அப்படி சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, அந்த புக்கை ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு ஊர்ல ஷீலான்னு ஒரு பால்காரி இருந்தா. அவளுக்கு வயசு 18. அவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் செம்ம ஹாட்டாவும் இருப்பா. ஒரு முறை அவளுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு 3 மாசம் இருக்கும் போது ஷீலாவுக்கு அதோட ஏக்கம் அதிகமா இருந்ததால அவளால அதை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பிக்கும் போது, இப்ப அந்த ஷீலாவை தாங்க காட்டுறாங்க. அவளை பார்த்தனா ஒரு கட்டில படுத்துட்டு செம மூட் ஆயிட்டு வேற லெவல தனக்கு தானே பண்ணலாம்னு நினைக்கும் போது, இப்ப அந்த இடத்துக்கு பார்த்தனா நம்ம ஹீரோ வராங்க. கையில ஒரு தூக்கு வலி எடுத்துட்டு வந்துட்டு ஷீலா பக்கத்துல நின்று அவ பண்றது வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது, ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோக்கும் செம மூட் ஆயிட்டு, உடனே அவனும் ஷீலா அப்படின்னு சொல்லி கூட்ட உடனே அவ டப்பு டப்புன்னு எழுந்துருவாளா. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, எனக்கு பால் வேணும், அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படி சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவ்வளவு என்ன பண்ணனா, சரி பால் பிடிச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போவாளா. உடனே அவன் என்ன சொல்லுவானா, எனக்கு இந்த பால் வேணாம், எனக்கு ஆட்டோட பால் வேணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவளும், ஓ உனக்கு ஆட்டுப்பால் வேணுமா, சரி வா அப்படி சொல்லிட்டு கூப்பிடும் போது, அதுக்கு இவன் என்ன சொல்லனா, எனக்கு 2 மடி உள்ள ஆட்டுப்பால் தான் வேணும் அப்படி சொல்லும் போது, அப்படி ஒரு ஆடு நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவன் சொல்லுவாளா. அப்படியா, நான் உனக்கு அதை காட்டுறேன் வா அப்படி சொல்லிட்டு இப்ப அவளை கூட்டுப்பட்டு நேரா கண்ணாடி முன்னாடி நின்று காட்டும் போது, இப்ப அதை பார்த்து அவ சிரிப்பாளா. ஓ இதுதான் நீ கேக்குறியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஆமா அப்படி சொல்லிட்டு இப்ப அவ பின்னாடி ஒவ்வொரு துணியா கழட்ட ஆரம்பிப்பாங்க. கழட்டினவன் அவளை செம்மையா முடியேற்றும் போது அவளும் சும்மா இல்லைங்க, இவன் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் அவளும் நல்லா ஒத்துழைப்பாங்க. இப்படியே அவளை கட்டில படுக்க வச்சு சும்மா வேற லெவல பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சீன்ஸ் சொல்லவே தேவையில்ல, சும்மா அந்த அளவுக்கு ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. அந்த ஷீலாவை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வெறியா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டப்புன்னு பார்த்தனா ஷீலாவுக்கு பிளட் வர ஆரம்பிக்குங்க. ஏன்னா ஒரு கன்னி பொண்ணாச்சே, இவளுக்கு இப்பதானே கல்யாணமே ஆக போகுது. உடனே நம்ம ஆளு கனவுல இருந்து வெளியே வந்துட்டு, என்ன பிளட் வருது அப்படி நம்மளால குழம்ப ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவனுக்கு இப்பதானே 18 வயசு ஆகுது. சோ அந்த ஸ்டோரியை படிச்சதுல இருந்து இவனுக்கு செம்ம குழப்பமா இருக்கும். இதனால இப்படி ரத்தம் வந்துச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, சரி இதை மாமாட்டே கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு இவன் நேரம் அவங்க மாமாவை தேடிட்டு போவாங்க. அங்க பார்த்தனா அவங்க மாமாவோட பையன் தான் இருப்பான். உடனே அவன் என்ன கேட்பானா, என்ன ரகு இங்க வந்திருக்க அப்படி சொல்லி கேட்கும் போது, டேய் மாமா எங்கடா அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுக்கு அவன் என்ன சொன்னா, மாமா வந்து அத்தைக்காக ஜிலேபி வாங்க போயிருக்காரு, அவர் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோட மாமா சைக்கிள்ல வந்துட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணா, குறுக்கனை பாட்டிட்டு, மாமா எனக்கு ஒரு டவுட் இருக்கு இந்த புக்ல அப்படி சொல்லி கேட்கும் போது, டே இந்த டவுட் அப்புறம் கிளியர் பண்ணிக்கலாம், முதல்ல நான் வீட்டுக்கு போறோம், உங்க அத்தை வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவளுக்கு நான் சுட சுட ஜிலேபி கொடுத்தாகணும் அப்படி சொல்லும் போது, அட மாமா இந்த புக்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இருக்கு, இன்னொரு பாகம் எங்க அப்படி சொல்லி கேட்கும் போது, நான் தான் சொல்றேன் இல்லையா, இது அப்புறமா உனக்கு தீர்த்து வைக்கிறேன், நான் அப்புறமா வரேன் அப்படி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து வேகமா போயிடுவாருங்க. போனதுக்கு அப்புறம் இப்ப இவனு யோசிப்பான், அட இந்த டவுட் யார்கிட்ட தான்ப்பா நான் கேட்டு கிளியர் பண்றது அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது, இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பொட்டி கடைக்கிட்ட போகும்போது அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா. இவன் ரொம்ப தலை தேடிக்கி ஓடி வரும்போது, என்னடா அப்படி ஓடி வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவானா, எனக்கு ஒரு டவுட் இருக்குடா, அதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி வந்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லும்போது, என்ன டவுட்ரா, என்கிட்ட கேள்றா, நான் தான் இருக்கேன் இல்லையா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கேட்பானா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவானா, இது மாரி நான் ஒரு புக்கு படிச்சேன்னு சொல்லிட்டு அவன் ஆரம்பத்துல நடந்தது எல்லாம் சொல்லுவாங்க. உடனே அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, டே இது ஒரு சப்ப மேட்டர்ரா, இதுக்கு ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுற அப்படி சொல்லும்போது, சரி உனக்கு தெரியுமா அப்படி சொல்லி கேட்கும்போது, எனக்கு நல்லாவே தெரியும், ஒரு பொண்ணு கன்னியா இருக்கும் போது அவளை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது தாண்டா இந்த ரத்தம் வரும், அப்படி வரலன்னா அவ கண்ணியே கிடையாது அப்படின்னு இவன் சொல்லுவானா. ஆமா, கன்னி பொண்ணுங்களை எப்பறம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவன் கேட்கும் போது, இப்ப இதே டைமுக்கு தூரத்துல பார்த்தனா ராணின்னு ஒரு பொண்ணு வருவாளா. அவளை பார்த்த உடனே இவன சொல்லனா, அங்க பத்தியா அங்க ஒரு பொண்ணு வராளியா, அவ கன்னியா இல்லையான்னு சொல்லிட்டு இப்ப நான் உனக்கு பார்த்து சொல்றேன் அப்படி சொல்லும் போது, உடனே பக்கத்துல இருந்த அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லனா, அவ ரொம்ப கோவக்காரி, அவகிட்ட எல்லாம் வச்சுக்கிட்டுன்னு வச்சுக்கோ கணத்திலே அறைவா, இப்ப வேலை விட்டா வீடு, வீடு விட்டா வேலை அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கா, அவள அது மாதிரி பண்ண மாட்டா அப்படி சொல்லும்
சொல்லும்போது, ஓ அப்படியா, நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் பாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவ கிட்ட வந்தோடனே இவன் என்ன கேட்பானா, ராணி ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணனா அவளுடைய காலை சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. கால் லைட்டா பரப்பி வச்சுட்டு நிப்பாளா. உடனே அவன் என்ன சொல்லுவானா, உன் கால் சந்தை பார்த்தனா நிறைய பேர் போன மாதிரி இருக்கு அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அவன் என்ன சொல்லுவானா, இதே மாதிரி நக்கலா பேசணும்னு வச்சுக்கோ செருப்பு கழட்டி மூஞ்சிலே அடிப்பான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவள் அங்கிருந்து போயிடலாம். போனதுக்கு அப்புறம் இப்ப ஹீரோட்ட என்ன சொல்லுவானா, பாரு இவளும் கண்ணி பொண்ணு கிடையாது, இவளும் நல்லா மேட்டர் பண்ணிருக்கா அப்படி சொல்லும் போது உடனே பக்கத்துல இருந்தவன் என்ன சொல்லுவானா, இவன் அடிச்சு வரண்டா, இவனெல்லாம் நம்பாத அப்படின்னு அவன் சொல்லுவானா. உடனே அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, நான் வேணா இதை நிரூபிக்கிறேன், நீங்க இன்னைக்கு நைட் என்ன பண்றீங்கன்னா வீட்டு பக்கம் வாங்க அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க எல்லாம் இங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்படி சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோ வீட்டுல உட்காந்துட்டு அவங்க அண்ணியை நினைச்சு அப்படியே சந்தோஷமா இருப்பானா. இதே டைம்ல இவங்க அண்ணி தாங்க வருவாங்க. வந்தவங்க காலிங் பில் எடுத்துட்டு, ஏ கார்த்தி என்ன பண்ற, கதவு தோற அப்படி சொல்லும் போது, என்ன இது நம்ம இப்பதான் அவங்கள நினைச்சோம் திடீர்னு வந்துட்டாங்களே அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் போய் கதவு திறப்பானா. கதவு திறந்ததுக்கு அப்புறம் என்ன நீ இந்த பக்கம் அப்படி சொல்லும் போது, இல்ல இல்ல உனக்கு இன்னைக்கு விசேஷமான நாள் இல்லையா, நீ வயசுக்கு வந்துட்ட இல்லையா, சோ அதுக்காக உனக்காக நான் பால் செஞ்சு எடுத்து வந்திருக்கேன் அப்படி சொல்லும்போது, ஓ பாலா, பால்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொடுங்க அப்படி சொல்லும்போது, சேச்சே இப்படி எப்படி கொடுக்க முடியும், உட்காரு முதல்ல அப்படி சொல்லிட்டு இவங்க உட்காரும் போது இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பூன் எடுத்து கலக்கிட்டே இருக்கும்போது இப்ப அவன் என்ன சொல்லுவானா, ஹலோ அண்ணி எனக்கு இப்படி வேணா, எனக்கு சுட சுட அப்படியே குடிச்சாதான் பால் பிடிக்கும் அப்படி சொல்லும்போது இவங்க என்ன நினைச்சுப்பாங்க, ஒருவேளை அவன் நம்மளுக்கு தான் குடிக்கணும் ஆசைப்படுறான் போல அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை மூடிட்டு அவங்களுடைய முந்தானியை கழட்டும் போது இப்ப இவன் என்ன போனானா அவங்க கண்ணை மூடிட்டு கவனிக்காம இப்ப இவங்க எடுத்துட்டு வந்த பாலை குடிச்சிட்டு இருப்பானா. அவங்களும் இவங்க ரொம்ப நேரமா குடிப்பான் சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரியா பண்ணிட்டே இருக்கும்போது கண்ணை திறந்து பார்த்தா இந்த மூதேவி கிணத்துல இருந்த பாலை குடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே அதை பார்த்த உடனே அவங்க சிரிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவன் உதட்டுல ஒட்டிட்டு இருந்த அந்த பாலை தடவி எடுக்கும் போது இப்ப அவனுக்கு லைட்டா மூட வர மாதிரி இருக்குமா. உடனே அவனும் அவங்க அண்ணி கிஸ் பண்ண, அதுக்கப்புறம் இவன் கிஸ் பண்ணன்னு சொல்லிட்டு சும்மா வேற லெவல்ல இருக்குங்க இந்த சீனு. அப்படியே ஹாட்டா ரெண்டு பேரும் நல்லா டீப்பா மேட்டர் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது இவனும் எல்லாம் கழட்டிட்டு பண்ணலான்னு போவானா. உடனே என்ன நினைச்சான்னு தெரியல, இல்ல வேணாம் அண்ணி எனக்கு இப்பதான் 18 வயசு ஆகுது, சோ நான் இப்ப பண்ண வேணாம், எனக்கு வருங்கால மனைவிக்கு நான் ஃபர்ஸ்ட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் என் கண்ணி தனிமையை இழந்துக்கிறேன் அப்படி சொல்லும் போது, அப்படியெல்லாம் இல்லடா, யார் கூட வேணா நீ பண்ணலாம், நீ ஆம்பளை பையன், எங்களுக்கு தான் பிரச்சனை, நீ பையனா இருக்கிறதுலாம் உனக்கு பிரச்சனை கிடையாது, நீ தாராளமா பண்ணு அப்படி சொல்லும் போது, இல்ல அண்ணி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவானா. இப்படியே பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தனா இவங்க வீட்டு கதவு யாரோ ஒருத்தவங்க தட்டும் போது உடனே ஹீரோ என்ன சொல்லுவானா, ஐயோ அண்ணி அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், சீக்கிரமா எடுங்க அப்படி சொல்லிட்டு இவ டப்ப டப்புன்னு துணியெல்லாம் மாத்திட்டே இருக்கும்போது இப்ப இவனும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு போய் கதவு திறப்பானா. திறந்த உடனே வந்தவங்க இவங்க அண்ணியை பார்த்துட்டு, ஏய் நீ என்ன இங்க பண்ற அப்படி சொல்லும்போது, இல்ல இல்ல அவனுக்கு நான் ஸ்வீட் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படி சொல்லும்போது, ஓ ஸ்வீட் கொடுக்கறது நீ கதவு மூடிட்டு தான் குடிப்பியா, எவ்வளவு நேரம் தட்டுறது, அது என்ன ஸ்வீட்னு சொன்னா பால் வச்சிருக்க ஆனா உதடெல்லாம் சிகப்பா இருக்கு அப்படி சொல்லும்போது, அதுவா இல்ல அவனுக்காக நான் வேற ஒன்னு எடுத்து வந்தேன், அந்த ஸ்வீட் அவன் சாப்பிட்டான், அதான் அவனுடைய உதடு சிவப்பா இருக்கு அப்படி சொல்லும்போது, ஓ அப்படியா சரி எனக்கும் கூடாது அப்படி சொல்லும்போது, இல்ல நான் ஒண்ணுதான் எடுத்துட்டு வந்தேன், அதை அவன் சாப்பிட்டான் அப்படி சொன்ன உடனே அவங்க அம்மாவுக்கு டவுட் வந்துருங்க. சி இவ்வளவு கேவலமான பொண்ணா இருக்க நீ, அவனே இப்பதான் பெரிய பையனா இருக்கான், அவங்க கூட தப்பு பண்ண வந்திருக்கே, கேவலமா இல்ல அப்படி சொல்லும்போது உடனே இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு, அத்தை என்ன கேவலமா பேசிட்டு இருக்கீங்க, என்ன பார்த்தா நான் அப்படி தெரியுதா என்ன, சி உங்க பையனை நீங்களே வச்சீங்க அப்படி சொல்லிட்டு அவ அங்க சண்டை போட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு அடக்க ஒடுக்கமா இரு, கல்யாணம் ஆகிற வரைக்கும் இதே மாதிரி பொண்ணுங்க எல்லாம் வருவாங்க, சோ அவங்க பேச்செல்லாம் கேட்காத சரியா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரிங்கம்மா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் நைட்டு ஹீரோ வர சொல்லி இருப்பான் இல்லையா, இப்ப அங்க தாங்க காட்டுறாங்க. இப்ப அங்க வந்து ஹீரோ எதுக்குடா நைட் வர சொன்ன அப்படி சொல்லும் போது, இந்த ஆப்பு அடிச்சிருக்காங்க இல்லையா, இதுல போய் 2 பேரும் உட்காந்துங்கடா அப்படி சொல்லிட்டு அசிங்கமா சொல்லுவானா. டேய் வர சொன்ன காரணத்தை சொல்றா அப்படி சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, நான் தான் அந்த ராணி வந்து கன்னி பொண்ணு இல்லையான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, வா இப்ப நான் நிரூபிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த ராணியோட பெட்ரூம் எட்டி பார்ப்பாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தனா இப்ப அந்த ரூம்குள்ள ஒருத்தன் வருவானா, அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுவாங்க. இப்ப அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, இப்ப அந்த ராணி அவன் பண்ணும்போது கத்துட்டானா அவ கன்னி பொண்ணு, அப்படி கத்தலனா இவ ஏற்கனவே மேட்டர் பண்ணிருப்பா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இவனும் வெயிட் பண்ணுவானா. வந்தவன் என்ன பண்ணுவானா, சும்மா ராணியை வச்சு வேற லெவல்ல பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சீன்ஸ் சும்மா ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. உடனே வேணா சொல்லலாம், பாத்தியா ராணி கத்தவே இல்ல, அப்ப அவ கன்னி பொண்ணு இல்ல தானே அப்படின்னு அவன் சொல்லும் போது, சரிடா அந்த பிளட் அப்படி சொல்லி கேட்கும்போது, டேய் அதெல்லாம் இவளுக்கு வராதரா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்லுவானா. இல்ல நான் முழுசா பார்த்துட்டே போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ நின்னு பார்ப்பாங்க. இப்படியே ஒரு வழியா 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க பிளட்டும் வராது ஒன்னும் வராதுதா. உடனே ஹீரோ பார்த்துட்டு, பாத்தியா இதுதான்டா உங்க மாதிரி சின்ன பசங்கள்ட்ட நான் எந்த விஷயமும் சொல்றது இல்ல அப்படி சொல்லும் போது உடனே ஹீரோவும், பரவாயில்லடா உனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு, நானும் இதே மாதிரி நம்பியிருப்பேன் இவ கன்னி பொண்ணு தானே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இதனோட கம்ப்ளீட் ஷார்ட் பிலிம் முடிச்சிருப்பாங்க. சப்போஸ் இதுக்கு செகண்ட் பார்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது நம்ம சேனல்ல பார்த்துலாங்க. இதோட வருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.